குட் மார்னிங் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த டேஷ் கேம், அதாவது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமரா ப்ளஸ் இது வந்து லைவ் ட்ராக்கிங் எல்லாமே இருக்குது. இந்த டேஷ் கேமில் அப் டு 128 வரைக்கும் நீங்கள் மெமரி கார்டு போட்டுக்கலாம். ப்ளஸ் சிம் கார்டுக்கான ஸ்பெசிஃபிகேஷனும் இந்த டேஷ் கேமில் இருக்குது. ஸோ இது எப்படி போட்டுட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு லைவ் வீடியோஸ் எல்லாமே எப்படி பார்ப்போன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த டேஷ் கேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டாக இந்த மானிட்டர் வந்துடும், டிஸ்பிளே, ப்ளஸ் உங்களுக்கு இந்த ரியர் கேமரா வந்துடும், ப்ளஸ் ஒரு ஜிபிஎஸ் ஆண்டனா வந்துடும், ப்ளஸ் ஒயரிங் கிட்டும் உங்களுக்கு வந்துடும், ஹார்ட்வேர் ஒயரிங் கிட். ஸோ இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டேஷ் கேமை சைடில் 2 பட்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஒன்று வந்து பவர் பட்டன், இன்னொன்று வந்து கேப்சர் பட்டன், ஒன்று வந்து ஒரு சின்ன பின் ஹோல் இருக்கும். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறதுக்கு. இன்கேஸ் இந்த டேஷ் கேமில் எதுவும் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஹோலில் வந்து நம்ம சேஃப்டி பின் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா அது வந்து உங்களுக்கு ரீசெட் ஆகும். கீழே இருக்கக்கூடிய இந்த ஹோல் வந்து மைக்குக்கான ஹோலு. ஸோ அதை விட்டுருங்க. இது வந்து நம்ம இந்த மைக் வந்து நம்ம இன்டர்னலாக என்ன பேசுகிறோம் எல்லாமே ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கான சோர்ஸ் இது. மேலே இருக்கிறது ரீசெட் பட்டன், செகண்ட் பட்டன் பவர் ஆஃப் பட்டன், தேர்டு பட்டன் பிக்சர் சடனாக கேப்சர் பண்ணுறதுக்கான பட்டன். ஓகேங்களா? ஸோ இந்த டிவைஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணோன்னா, க்ளவுட் டிவிஆர் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் மூலிமா தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த க்ளவுட் டிவிஆர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு லாகின் ஐடி ஒரு எது வேணால் நான் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் க்ரியேட் கொடுத்துட்டு ஒரு யூசர் நேம் ஒரு அக்கௌண்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வேணால் உங்களோட மெயில் ஐடி எது வேணால் போட்டுக்கலாம். பாஸ்வேர்டும் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதில் போட்டு ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்து உங்களுக்கு டிவிஆர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், ஆல்பம் இருக்கும், நோட்டிஃபிகேஷன் இருக்கும், மீ இருக்கும். ஸோ இதில் டிவைஸஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த டிவைஸும் வந்து பைண்ட் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் திங் நம்ம இந்த அப்ளிகேஷனோட இந்த டேஷ் கேமை வந்து பைண்டிங் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். மீன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜ்மெண்ட் போயிடுங்க. போனீங்கன்னா ஸ்கேன் டிவைஸ் அப்படின்றது ஆட் டிவைஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேன் டிவைஸ் வந்து நம்ம சிம் கார்டை போட்டுட்டோன்னா டிவைஸில் நம்ம இந்த ஸ்கேன் டிவைஸ் கொடுத்து அதில் வர கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பண்ணுவோம். ஸோ அது இப்போ எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ இந்த டிவைஸில் சிம் கார்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இதில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம் நம்ம சிம் கார்டையும் மெமரி கார்டையும். மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணதும் நமக்கு ரெக்கார்டிங் ஓடுது. ப்ளஸ் இந்த 4Gன்னு வருது பாருங்கள், அது வந்து சிம் கார்டு இன்சர்ட் பண்ணதும் வரணும் எப்போவுமே. ப்ளஸ் இந்த அடுத்து இருக்கிறது க்ராஸ் காட்டுது, அது வந்து ஜிபிஎஸ். ஓகேவா? இது க்ராஸ் காட்டக்கூடாது, ஆக்சுவலாக சிக்னல் காட்டணும். இங்கே ரூம்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு அது க்ராஸ் காட்டுது. வெளில போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் சிக்னல் வந்து காட்டும். இதில் இந்த க்ராஸ் வந்து கட் ஆகிடும். ஓகேங்களா? வெறும் அந்த ஜிபிஎஸ் சிம்பிள் மட்டும் இருக்கும். ஸோ இந்த கியூஆர் கோடு வரணுன்னா சைடில் இருக்க பவர் பட்டன் 1 or 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள், இந்த கியூஆர் கோடு வந்துடும். ஸோ கியூஆர் கோடு வந்ததுக்கப்புறமா உங்கள் செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் டிவைஸ் நம்ம போனோம் இல்லையா, இந்த ஸ்கேன் டிவைஸ் கொடுங்க. யூஸிங் த ஸ்கேன் டிவைஸ். ஸோ இப்போ அந்த கியூஆரை வந்து நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ பைண்டிங் ரெக்வஸ்ட்னோ வருது, வெயிட்டிங் ஃபார் பைண்டிங். இந்த மாதிரி பைண்ட் ஆகிடும். இப்போ வந்து இந்த டிவைஸ் வந்து ஆட் ஆகிடுச்சுங்களா? ஸோ இப்படி ஆகிடுச்சுன்னா பைண்டிங் ஆகிடுச்சுன்றது அர்த்தம் உங்களுக்கு. இப்போது இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்னு காட்டுது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும்.
லைவ் வந்து உங்களுக்கு செல்ஃபோன்லேயே காட்டும். ஸோ இது கீழே வந்து ட்ராக்கிங்கான டிவைஸ் இது காட்டும். இதில் உங்களுக்கு லைவ் காட்டும். ஒன்ஸ் நான் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போது உங்களுக்கு லைவே காட்டுது. ஓகேங்களா? இந்த எஃப்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் கேமராவும் உங்களுக்கு காட்டும். இது வந்து நம்ம வீட்டில் இருந்து கூட பார்த்துக்கலாம். கார் ஈவன் உங்களுக்கு ஆஃபில் இருந்ததுன்னா கூட இந்த லைவ் வந்து உங்களுக்கு வரும். இது சிம்மோட சிக்னல் இருக்கணும் உங்களுக்கு ப்ராப்பராக இருந்ததுன்னா உங்களுக்கு லைவ் வீடியோ ப்ராப்பராக வரும். ஸோ இந்த எஃப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா நமக்கு பேக்கும் காட்டும். அண்ட் இது நம்ம வீட்டில் இருந்து பேக்கப், அதாவது ஸ்டோரேஜ் ஆகிருக்க ஃபைல்ஸ்லாம் வந்து பார்க்க முடியாது. ஸோ அதை நம்ம பார்க்கணுன்னா இந்த டிவைஸ் வந்து நம்ம காருக்குள்ளே போயிட்டு நம்ம ஃபோன் வழியாக வைஃபையில் ஸ்கேன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் இருக்கக்கூடிய பேக்கப் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து வைஃபையில் போயிட்டு ஸ்கேனிங் கொடுக்குறோம். பிளாக் பஸ்டர்னு வரும். எந்த டிவைஸோ அதோட நேம் வந்து வரும். அதை கிளிக் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 பாஸ்வேர்ட் கனெக்டுன்னு கொடுங்க. இப்போ அந்த டிவைஸ் நேம் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ட் ஆனதும் க்ளவுட் டிவிஆர் ஆப்குள்ளே போங்க. போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் வந்து காட்டும். ஓகேங்களா? இப்போது இதை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேக்கப் எப்படி பார்க்கணுன்னா இந்த ஜென்ரல் ஆப்ஷனில் போயிட்டு டிவிஆர் ஃபைல்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதில் போனீங்கன்னா இந்த லூப்பிங்கில் என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். லூப்பிங்கில் உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு ஷேக் ஆகிருக்கு, நைட் டைம் கார் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கார் ஷேக் ஆகிருக்கு, அந்த வீடியோ அந்த பிக்சர்லாம் வந்து இது வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கும். லாக்டில் போய் இருக்கும், லாக்டில். ஸோ கேப்சர்னால் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கும். நீங்கள் இதில் சைடில் கேப்சர் பட்டன் இருக்குது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ்லாம் அதில் வரும். நோட்டிஃபிகேஷன்ஸ் அதே மாதிரி வரும். கார் ஸ்டார்டிங், கார் ஸ்டாப்பிங் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன். சிம் கார்டை போட்டிருந்தீங்கன்னா தான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஒர்க் ஆகும். ப்ளஸ் ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஹிஸ்ட்ரி இதில் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட்ஸில் போயிருக்கீங்க, ப்ளஸ் உங்களோட ட்ராக்கிங் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். இதை தாண்டி உங்களுக்கு செட்டிங்ஸ் பண்ணணுன்னா இந்த ஜென்ரல் ஆப்ஷனில் போனீங்கன்னா கீழே டிவிஆர் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா நமக்கு இது அந்த டிவைஸோட ஹாட்ஸ்பாட் நேம், ஸோ மியூட் ரெக்கார்டிங் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா நமக்கு காருக்குள்ளே பேசுகிறவங்களோட வாய்ஸ் வந்து கேட்காது. ஓகேங்களா? ரியர் மிரர் இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா பின்னாடி இமேஜ் வந்து மிரர் டைப்பில் இருந்ததுன்னா நம்ம அதை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரீஸ்டார்ட் ரெக்கார்டிங், எஸ்டி கார்டை ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஆட்டோ ஸ்க்ரீன் சேவர் 30 செகண்ட்ஸ். இது என்ன ஆப்ஷன்னா நீங்கள் கார் கீயை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 30 செகண்ட் டைமர் வந்து இந்த டிவைஸில் ஓடும். டிவைஸில் ஓடிட்டு இந்த டிவைஸ் வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிடும். ஸ்லீப் மோடு போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து ரெக்கார்டிங் ஆகாது. எப்போ ரெக்கார்டிங் ஆகும்னா உங்களுக்கு காரை யாரோ ஷேக் பண்ணுறாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் தான் ரெக்கார்டிங் ஆகும். ஓகேங்களா? ஸோ மற்ற டைம்லலாம் டிவைஸ் வந்து ஸ்லீப் மோட்லேயே இருக்கும். உங்களுக்கு அவசியப்படுதுன்ற டைமில் சிம் கார்டு போட்டிருந்தீங்கன்னா வீட்டில் இருந்து எந்த டைமாக இருந்தாலும் நீங்கள் வேக்கப் பண்ணி பார்த்துக்கலாம் டிவைஸை. ஸோ இது ஜென்ரலாக ஃபேக்ட்ரி ரீசெட். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் மேஜர் ஆப்ஷன்ஸ் எதுவும் கிடையாது உங்களுக்கு. ஸோ இதுதான் இதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான, கனெக்ட் பண்ணுறதுக்கான வீடியோ. இதை பாருங்கள், உங்களுக்கு அந்த டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஸ்கேனிங் பண்ணிங்கன்னா போதும், சிம் கார்டு போட்டுட்டு உங்களுக்கு எல்லாமே கனெக்ட் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு இதில் டைம் வந்து அக்யூரேட்டாக வரணும், டேட் அக்யூரேட்டாக வரணும்னா ஃபஸ்ட் டைம் டிவைஸ் வாங்கினதுக்கப்புறமா இந்த வைஃபையில் போயிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். இந்த டிவைஸை என்ன டிவைஸோ அதை கனெக்ட் பண்ணுங்கள். 1 to 8 வரைக்கும் பாஸ்வேர்ட் அதை போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட் அண்ட் டைம் வந்து சேஞ்ச் ஆகிடும்.
அதுக்கு வந்து எந்த விதமான செட்டிங்ஸும் கிடையாது. ஓகேங்களா? தேங்க்யூ.